ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் நலமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 ஆர் 3 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன? யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம்? இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் எழுதின அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? இந்த எல்லா டீடைல்ஸுமே டிஸ்கஸ் பண்ணலாம். நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜோ அகாடமி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 3/3A இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் குரூப் 3/3A. இது ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாம். இந்த எக்ஸாம் எதற்காக எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி 2 போஸ்ட்டுக்காக இந்த எக்ஸாமினேஷனை எழுதுவாங்க. அது என்னவென்றால், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் ஸ்டோர் கீப்பரா ஆவதற்காக இந்த எக்ஸாமை மெயினாக எழுதுவாங்க. பட் இதை தவிர்த்து கூட நிறைய போஸ்ட் இருக்கு. அதை பற்றி கூட நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இவருடைய ஜாப் ரோல் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம். ஓகே, கூட்டுறவு சங்க இளைய ஆய்வாளர் என்று கூறுவாங்க. அதாவது கூட்டுறவு சங்கங்கள் நிறைய இருக்கும். அதாவது ஒரே தொழில் செய்யும் பல நபர்கள் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்குவாங்க. உதாரணத்துக்கு பால் சங்கம், விவசாய சங்கம், இதை போன்று நிறைய சங்கங்கள் இருக்கும். சரிங்களா? இந்த சங்கங்களுக்கு சென்று பார்ப்பது, அது மட்டும் இல்லாம அவர்கள் சரியாக வேலை செய்கிறார்களா என்று பார்த்து எழுதி பதிவு செய்வது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அரசு விதிகளை பின்பற்றுகிறார்களா என்பதை பார்க்குவது. ஓகேங்களா? இது எல்லாமே தான் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் உடைய ஒர்க்கா இருக்கும். இவருடைய சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,600 இருந்து 75,900 வரைக்குமே இவருடைய சேலரியா இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்ததா ஸ்டோர் கீப்பருடைய ஜாப் ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவர் எங்கே வேலை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் அண்ட் வாணிபத்துறை என்ற அரசு அலுவலகத்தில் இவர் வேலை பார்ப்பாரு. அதாவது உதாரணத்துக்கு பள்ளியில் லேப் ஸ்டோர் இருக்கு அல்லது பிடி யூனிஃபார்ம் ஸ்டாக் ரூம் இருக்கு அப்படின்னா, அங்கே பொருட்கள் எல்லாம் பொறுப்பாக பாதுகாக்கணும். எவ்வளவு பொருள் இருக்கிறது, எது கொடுக்கப்பட்டது, எது வாங்க வேண்டும் என பதிவிட்டு வைப்பார். இது எல்லாமே தான் இவருடைய ஜாப் ரோலா இருக்கும். மற்றும் பொருட்களை சீராக வைக்க வேண்டும். சரிங்களா? அடுத்ததா டிஎன்பிஎஸ்சி குரூப் 3ல மற்ற என்ன ஜாப் ரோல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸரா குரூப் 3 எழுதுனா ஆகலாம். ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 3A எழுதுனா ஆகலாம். அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 3A எழுதினார் ஆகலாம். ஸ்டோர் கீப்பர் 3A எழுதினார் ஆகலாம். அஸ் வெல் அஸ் ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2 இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் குரூப் 3A எழுதுனா நீங்க ஆகலாம். சரிங்களா? இப்போ யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம், யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க ஜூனியர் இன்ஸ்பெக்டரா ஆகணும்னா நீங்க 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த எக்ஸாமினேஷனை கண்டிப்பா எழுதலாம். ஓகேங்களா? ஸ்டோர் கீப்பரா ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். ஓகேங்களா? சில போஸ்ட் இருக்கு, அதற்கு டிகிரி தேவைப்படும். ஓகே, இப்போ இதற்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஸ்பெக்டருக்காக எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேட்டகரியா எழுதிக்கலாம். 18 இயர்ஸ்ல இருந்து 37 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷனை நீங்க எழுதலாம். எம்பிசி, பிசி, பிசிஎம், டிஎன்சியா இருந்தீங்கன்னா 18 இயர்ஸ்ல இருந்து 34 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷனை நீங்க எழுதலாம். அதர் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா 18 இயர்ஸ்ல இருந்து 32 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமை நீங்க எழுதலாம். நீங்க ஆர்மி மென்னா இருந்திருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மென்னா இருந்திருக்கீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேட்டகரியா இருந்தா 18ல இருந்து 47 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமை நீங்க எழுதலாம். எம்பிசி, பிசி, பிசிஎம், டிஎன்சியா இருந்தீங்கன்னா 18ல இருந்து 44 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமை எழுதலாம். அதர் கேட்டகரியா இருந்தா 18ல இருந்து 42 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமை நீங்க எழுதலாம். சரிங்களா? இப்போ ஸ்டோர் கீப்பர் கேட்டகரிக்காக நீங்க எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி, பிசிஎம், டிஎன்சியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. பட் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 வயசா கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இப்போ அதர் கேட்டகரியா இருந்தா 18ல இருந்து 32 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த எக்ஸாமை எழுத முடியும். ஓகே. அடுத்ததா இதற்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கூட இருக்கு. டிஃபரண்ட்லி ஏபிள் பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டூ 10 இயர்ஸ் வரைக்குமே அதிகமா உங்களுக்கு ஏஜ் லிமிட் குடுப்பாங்க. ஓகே. எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தா கூட 5 இயர்ஸ் வரைக்கும் அடிஷனலா உங்களுக்கு ஏஜ் லிமிட் குடுப்பாங்க. ஓகே. அண்ட் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி நீங்க ஹையர் குவாலிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேங்களா? 60 வயசு வரைக்குமே இந்த எக்ஸாம நீங்க கண்டிப்பா எழுதலாம். அடுத்ததா இதுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்ஸ் இருக்கு. பார்ட் ஏ அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதை தமிழ் கட்டாய தகுதி தேர்வு என்று சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்க்கு மட்டும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி எக்ஸாம்ஸ் இது எல்லாத்துக்குமே இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. இதோடைய இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி எங்களுடைய சேனல்ல இதற்கான சீரீஸை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த பிளேலிஸ்டுடைய லிங்க் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த எக்ஸாம்ல 40% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தா தான் உங்களுடைய மெயின் பேப்பர் அதாவது பார்ட் பி பேப்பரை எக்ஸாமினர்ஸ் திருத்துவாங்க. இல்லைன்னா உங்களுடைய பேப்பரை எக்ஸாமினர்ஸ் திருத்த மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கு உங்களுக்கு 100 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு 150 மார்க்ஸ்க்காக இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். 3 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஓகே. அண்ட் இப்போ இங்கே ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இருந்து எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸெப்ஷன் என்னன்னா, நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் கூட சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது கூட மார்க்ஸ் அண்ட் டியூரேஷன் எல்லாமே சேம் கேட்டகரியில தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததா பார்ட் பி பேப்பர். இதுதான் உங்களுடைய மெயின் பேப்பர் என்று நான் சொல்லுவேன். மெயின் எக்ஸாமினேஷன் இது வந்து ஹையர் செகண்டரி லெவலில் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஹையர் செகண்டரி லெவலில் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இது மேக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. இது உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமமாக உங்களுக்கு 150 மார்க்ஸ்க்காக இந்த எக்ஸாமினேஷனும் இருக்கும். அதாவது 100 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கேள்விக்கு 1.5 மார்க். ஓகே. 3 ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் உங்களுக்கு 90 மார்க்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் இதை பேஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காது. நீங்கள் நிறைய மார்க்ஸ் வாங்கினா தான் கட் ஆஃபை பேஸ் பண்ணி யார் அதிகமான மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்கை கொடுப்பாங்க. ஸோ அதிகமான மார்க்ஸ் வாங்குறதுக்காகவே இந்த எக்ஸாமினேஷனுக்காக நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா இந்த எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோடில் தான். இதற்கான வெப்சைட் வந்து www.tnpsc.government.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆதார் லிங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதற்கு 150 rupees ஃபீஸ் கேட்பாங்க. அது 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி. நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுனா கூட திரும்பவும் இது பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 rupees கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே. அடுத்ததா இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன, அதோடைய ஜாப் ரோல் என்ன, யாரெல்லாம் அதற்கு எலிஜிபிள், ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த குரூப் எக்ஸாம்ஸ் பற்றியான வீடியோஸ் கூட பார்க்கலாம். அஸ் வெல் அஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சஸ் கூட எங்களுடைய சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடாக நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, நான் முகமது ரஃபி from Zoho Academy signing out.